ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். நான் இன்றைக்கி அமேசானின் பிள்ளை ஆகிட்டாங்க. ஆமாங்க, 4 ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கேன். 2 ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ், அப்புறம் ஒரு 2 ஷெல்ஃப் ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு ஒரு ரேக் ஆர்கனைசர் தான். இப்படி நமக்கு அதுலேயே செட்டிங்ஸ் நமக்கு மேனுவலாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட ஃபிக்ஸ் பண்ணி நம்ம 2 ஷெல்ஃபை ஒரே ஷெல்ஃபாக ஆக்கிக்கலாம். இல்லை நமக்கு தனித்தனியாக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஷெல்ஃபாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 6 பாட்டில்ஸ் அதில் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இடம் சேவிங்ஸாக இருக்குங்க. ஸோ செகண்ட் ஒன் இந்த ரேக்கு, அயர்ன் ரேக். இது 8 ஷெல்ஃப்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் நமக்கு சின்ன சின்ன ஒரு உருளி, அதுக்கப்புறம் சின்ன ஒரு சட்டி, இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அங்கே இங்கேன்னு கஜமுஜன்னு இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல அப்படியே சேவ் ஆகிடும். ஸோ இதுவும் நமக்கு ஸ்பேஸ் நிறையா நமக்கு சேவ் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு என் ஃப்ரிட்ஜ் ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸும் வாங்கியிருக்கேன். காயெல்லாம் தூக்கி இதில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. பட் இந்த பிளாஸ்டிக் ஓகே தான், ரொம்ப ஓகேன்னு சொல்ல முடியாது. ஓகே, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் ஒயிட் ஷீட் கொடுத்துருக்கிறது ஏர் வென்டிலேஷனுக்காக. ஸோ அதை நம்ம அதோட வாட்டர் இந்த மாதிரிலாம் இதை கீழே ஸ்டோர் பண்ணிக்கும். நல்ல ஒரு ஆர்கனைசர் தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பாக்ஸ், பூண்டு, கருவேப்பிலை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு, பச்சை மிளகாய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 4 ஆர்கனைசர்ஸும் நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.